வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்எஸ்லேருந்து சிவா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து நம்மக்கிட்ட மால் எடுக்க சொல்லியிருந்தாங்க கேரளாவுக்கு. இப்போ நம்ம எடுத்த மாலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி மால் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28லேருந்து ஒரு 45 வரை இன்றைக்கி மால் எடுத்துருக்கோம். நம்ம மால் எடுத்ததில் அவங்களுக்கு நமக்கு என்னென்ன குவாலிட்டி வந்துருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமாக லாட்டு நம்ம எடுப்போம். லாட்டு நம்ம மண்டியில் எடுத்து அவங்களுக்கு நம்ம மிஷினில் கிரேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபிள்யூஏ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 43 பேக்கு கிட்ட அவங்களுக்கு வந்திருக்கு. டபிள்யூஏ குவாலிட்டி ஃபுல்லாகவே டபிள்யூஏ குவாலிட்டி தான் வந்திருக்கு. 43 பேக்கு கிட்ட வந்திருக்கு. த்ரிபிள்ஏயில் பாருங்கள், த்ரிபிள்ஏயில் வந்து ஒரு 47 பேக் வந்திருக்கு. அவங்களுக்கு 47 பேக் வந்திருக்கு. மொத்தம் 47 பேக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூயோட இது வந்து ஒரு நூல் தூக்கலாக இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு டபிள்யூயோட ஒரு நூல் தூக்கலாக இருக்கும். இதில் வந்து 4A குவாலிட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 18 பை வந்திருக்கு. 18 பை 18 பேக்ஸ் வந்துருக்கு மொத்தம் டோட்டலாக. எல்லாமே நல்ல டாப் குவாலிட்டி தான். குவாலிட்டி நல்லாயிருக்கும். வண்டி விற்கிறதுக்கு, சந்தை வியாபாரத்துக்கு, கடைக்கு எல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் வணிக ஷாப் கடைக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் ரொம்ப சைனிங் வைப்பாங்க. நம்ம சைனிங் இது அவ்வளோ சைனிங் வராது, கலர் கம்மியாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டி நல்லா கணக்கு மால் நீங்கள் வச்சு கூட விற்கலாம். 5-6 மாதம் வரை விற்கலாம். நீங்கள் தீபாவளி டயத்துலலாம் நல்லா போகும். இதெல்லாம் ஸ்டாக் வாங்கி இப்போ வைக்கலாம். நீங்கள் வச்சிங்கன்னா இல்லை, ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு பூ கூட வந்து ஒரு 10, 15, 20 ரூபா உங்களுக்கு ஜம்பா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீசன் நேரனால உங்களுக்கு 12 மாதம் வரை சீசன் முடிஞ்சிடும். பூடு வந்து 12 மாதம் வரை சீசன் முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ ஸ்டாக் பங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் தீபாவளிக்கு நீங்கள் கடைக்கு அப்புறம் உடச்சி கொடுக்கறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல ரேட்டில் விற்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஜம்போ இது வந்து இருக்கையிலே டாப் குவாலிட்டி இதிலே வந்திருக்கு. நமக்கு இதில் டாப் குவாலிட்டி ஜம்போன்னு போட்டு தருவோம். நம்ம இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 mm வரும். உங்களுக்கு 40 mm சைஸ் வரும். இதெல்லாம் மிஷினில் நாங்கள் போட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். இது எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்கிற கொள்முதல் பார்த்திங்கன்னா 28லேருந்து 45 ரூபா தான் நீங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லாம் ஒரு சைஸும் கூட வந்திருக்கு. மார்க்கெட்டில் வந்து நம்ம போட அள்ளி பார்த்தோம்னா ஒரே குவாலிட்டி நீங்கள் கடையில் நீங்கள் வாங்கும் போது நீங்கள் வாங்கி பாருங்கள். ஒரு மார்க்கெட்லேயே வாங்கி பார்த்தீங்கன்னா போடு வந்து ஒரே தரமாக இருக்கா, அது 2-3 குவாலிட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். 2-3 குவாலிட்டி இருந்ததுன்னா அது மிக்சிங் குவாலிட்டி, அவங்க ரேட்டு கம்மியாக எடுத்துருப்பாங்க. ஆனால் இது தரம் பிரிக்கும் போது உங்களுக்கு தரம் தனியாக வந்துடும். உங்களுக்கு தரம் தனியாக வரும்போது நீங்கள் ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் ஒரு ரேட்டு வைக்கலாம். இப்போ ஜம்போ சைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் சாதாரணமாக நீங்கள் இங்கே எம்பியில் மன்சூர் மார்க்கெட்டில் எடுத்தனாலே இங்கே மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா இங்கே 70 ரூபா போகுது. 70-75 ரூபா போகுது. இங்கே ஜம்போ நல்ல டாப் குவாலிட்டி நல்ல சைஸ் பெருசு 75 ரூபா போகுது. அப்போ நம்ம ஊருக்கு இங்கேருந்து வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு ஒரு 15 ரூபா செலவு வச்சுக்கோங்க. எல்லா செலவு இறக்குக்கூலி, ஏற்றுக்கூலி, கமிஷன் எல்லாம் சேர்த்து 75 ரூபா தருது. அப்போ நம்ம ஏரியாவில் என்ன ரேட்டு வைப்பாங்க? 120 ரூபாய்க்கு அழகாக வைப்பாங்க. சில்லறை வியாபாரத்துக்கு 120 ரூபாய்க்கு வைப்பாங்க. நீங்கள் ஹோல்சேலுக்கு கைமாற்று விடுறதா இருந்தால் ஒரு 100 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி த்ரிபிள்ஏ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா த்ரிபிள்ஏ வந்து இங்கே 55, 60, 58 அந்த மாதிரி மார்க்கெட்டில் இங்கே போயிட்டுருக்கு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் 15 ரூபா செலவு. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஊரில் என்ன ரேட் வைக்கலாம் நீங்கள் பாருங்கள். நம்ம ஊரில் சாதாரணமாக இதே 100 ரூபாய்க்கு வைப்பாங்க, 80 ரூபாய்க்கு வைப்பாங்க. சில்லறை வலிங்கும் நீங்கள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரே மாதிரி இருக்கும். த்ரிபிள்ஏன்னா இது மிஷினில் பிரிச்சிங்கன்னா அது கரெக்டாக அதே சைஸில் வந்து விழுந்துடும். ஆனால் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடு பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் வைப்பாங்க. பொடி கிடியெல்லாம் போட்டு வைப்பாங்க. இந்த வண்டிக்காரங்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே மிக்சிங் பண்ணி தான் வரும். ஆனால் இது கிரேட் பண்ணி விற்கும்போது நீங்கள் தரத்தை கூட்டி அதிக லாபம் பண்ணி விற்கலாம் நீங்கள். அதனால் நீங்கள் இதேமாதிரி தரத்தை கூட்டி ஒரே பொருள் தான் வாங்குறீங்க, ஒரே லாட்டு 2-3 லாட்டு எடுத்து நீங்கள் தரத்தை கூட்டி நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கு தரம் வந்து அதிகமான ரேட்டில் நீங்கள் விற்கலாம். சைஸு அதிகமாக வரும், உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த டபிள்யூ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாகவே ஒரு 55 ரூபாய்க்கு வாங்கின ரேட்லேருந்து ஒரு 5 ரூபா கைமாற்றி அழகாக நீங்கள் கைமாற்றி விடலாம். நீங்கள் இதில் ப்ராஃபிட் உங்களுக்கு இதில் டபிள்யூவில் ப்ராஃபிட் கம்மி தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கைப்பிடிக்காது. ஒரு 5 ரூபா லாபத்துக்கு நீங்கள் கைமாற்றி விடலாம். 4Aலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்லேயே வைக்கலாம். நீங்கள் 4Aலாம் நல்ல ரேட்லேயே வைக்கலாம். நீங்கள் 4A பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4A குவாலிட்டி வந்து ஒரு 36 mm மேலே வரும். இதெல்லாம் 36 mm மேலே வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு இதே சில்லறைக்கு விற்பாங்க. நீங்கள் தான் இதில் 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கலாம். உங்கள் ஏரியாவில் எப்படி போகுதோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி விற்கலாம். நல்ல ப்ராஃபிட் உள்ள தொழில். முதல் போட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் கரெக்டாக லேக்காக பார்த்து அடிக்கணும்.
இல்லை நம்ம எதை பண்ணுறோம், எதை எடுத்து பண்ணோம், எப்படி லாட்டை எடுத்தோமோ குப்பையை எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதேமாதிரி எடுத்து நம்ம லாட்டாக எடுத்து நம்ம கிரேட் பண்ணி நீங்கள் விற்றீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் தொழில் இது. ஏதாவது தேவைப்படுறவங்க நம்மளை கூப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம லோடு ஏற்றிட்டு தான் இருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி, வடுகுப்பட்டி இதெல்லாம் லோடு ஏற்றுறோம். நம்ம எல்லா ஏரியாவுக்கும் நம்ம லோடு ஏற்றுறோம். எல்லாமே வந்து கிரேடிங் தான். எல்லாமே கிரேடிங்கை பிரித்து வாங்கிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டு. அது நீங்கள் 2 டன்னாக இருந்தாலும் சரி தான், 3 டன்னாக இருந்தாலும் சரி தான், 1 டன்னாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்து நீங்கள் கிரேட் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் கிரேட் பண்ணியே கொடுத்துருவோம். சைஸ் வாரியாக உங்களுக்கு வந்துடும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட்டை மதிப்பு கூட்டி விற்கலாம். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. நேரில் வரவங்க நேராக வரலாம். அதுக்கு நான் என்னென்ன ரூட்டு உங்களுக்கு சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட வரலாம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த நேரம்னாலும் கூப்பிடுங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.